அன்னைக்கு மைட்டி ஆஸ்திரேலியாவையே தன்னுடைய மாசான கேமால மட்ட மல்லாக்கா படுக்க வச்சிருப்பாரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஒரு பிளேயரு. 2007 அக்டோபர் 17 சூரியன் உதயமானது என்னவோ ஆஸ்திரேலியாவை சுலுக்கெடுக்க காத்திருந்த முரளி கார்த்திக் அப்படிங்கிற அந்த ஒரு வீரருக்காக தான் இருக்கும். மும்பையில் நடந்த அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா 117க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷன்ல இருந்தப்போ பவுலிங் போட வந்த முரளி கார்த்திக் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் அட்டாக்க அலற விட்டுருப்பாரு. ஸ்பின்னர்ஸை பிரிச்சு மேயற ஆஸ்திரேலியன் பேட்டிங்கையே தன்னுடைய மிஸ்ட்ரி ஸ்பின் மூலமா பொட்டி பாம்பா அடக்கியிருப்பாரு. 19வது ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டையும் 32வது ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டையும் எடுத்து பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாம போனவங்களை பக்குவமா பார்சல் பண்ணி அற்புதமா 6 விக்கெட்டை எடுத்திருப்பாரு. பவுலிங்ல தான் மாஸ் காட்டினார்னு பார்த்தோம்னா தலைவன் பேட்டிங்லையும் விட்டு வைக்கல. 10வது வீரரா பேட் பண்ண வந்தவர் தன்னுடைய பங்குக்கு 3 பவுண்டரியை பறக்க விட்டு ஜாகிர் கான் கூட போட்ட 52 ரன் பார்ட்னர்ஷிப்ல 23 ரன்னையும் எடுத்து ஒரு பவுலராகவும் பேட்டராகவும் ஆஸ்திரேலியாவை அடக்கி ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருப்பாரு.